ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிசி குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம மொச்சக்கொட்டையை வச்சு செய்ய போகிறோம். இது நமக்கு மார்கழி அப்புறம் தை மாதத்தில் தாங்க கிடைக்கும். அதனால இதை சைவ கறி குழம்புன்னு சொல்கிறாங்க. இது நம்ம தோல் ஏதாவது ஒரு சைடு நம்ம பீல் பண்ணாலுமே அது ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். அந்த மாதிரி உரித்து நான் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற எல்லா விதையுமே நான் எடுத்துக்கிறேன். இந்த மொச்சை அவரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நமக்கு மார்கழி தையில் இந்த மாதிரி காயாக நமக்கு கிடைக்கும். மற்ற மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த விதையை எடுத்து காய வச்சு நமக்கு ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி மற்ற நாளில் கூட செய்யலாம். அதை நீங்கள் ஃபுல் நைட் ஊற வைக்கணும். காஞ்ச விதையாக வாங்கினோம்னா அது ஃபுல் நைட் ஊற வச்சு ஆனால் நம்ம அதை அப்படியே தான் சமைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம இப்படி செய்யலாம். இதை நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஒரு 4 மணி நேரம் இதை ஊற விடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு வானிலையில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு போட்டுக்கிறேன். அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப்பு போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வணங்கி கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி போட்டு அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வணக்கி வச்சிடுறேன். இது ஆறுற டைமில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஊறி இருக்கிற அந்த அவரை விதையை தோலை ரிமூவ் பண்ணிடுறோம். நீங்கள் இப்படி எடுத்து ஒரு டைம் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு உள்ளே இருக்கிற விதை வெளியே வந்துடும். தோல் தனியாக, உள்ளே இருக்கிற பருப்பு தனியாக வந்துடும். பாருங்கள், இப்படி லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாவே போதும், ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே தோல் எடுத்து ரிமூவ் பண்ணி பருப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த விதை நம்ம குழம்புல வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே மாவு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மொச்சை அவரையை இங்கிலீஷில் லிமா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பட்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விதை பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். அதனால் இதை பட்டர் பீன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வணக்கி விடுறேன். இது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் வணங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வணங்கணுங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா அதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கி விடுறேன். அதனுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அதில் மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சின்ன ஒரு ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அதே ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரம் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மொச்சப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் நம்ம வணக்கி வச்சுருக்க அந்த ஆனியன், அந்த மசாலாவை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதை அரைச்சதை நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அதை உள்ளே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ நமக்கு திக்காக இருக்கு இல்லைங்களா, நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்.
இதில் வந்து நான் ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இது இன்னும் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் பாயில் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திக்காகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், வெந்துருச்சான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் ஊற்றிட்டு எடுத்து இப்போ நசுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்துட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா மசியுது பார்த்திங்களா. பருப்பு இப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்ம சைவ கறி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.